பட்டாபிராமில் அமைக்கப்பட்டுள்ள டைடல் பூங்கா கட்டிடத்தை இப்போது திறந்து வைக்கிறார்கள். தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும், அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இன்றைக்கு டைடல் பூங்காவை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். பட்டாபிராமில் 330 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கிறார். 21 தளங்களுடன் 5 லட்சம் சதுர அடியில் டைடல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் 3வது டைடல் பூங்காவாக இது அமையவிருக்கிறது. தரமணி, கோவை டைடல் பூங்காவை அடுத்து ஐடி தொழில் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றும் என நம்பப்படுகிறது. பட்டாபிராமில் 330 கோடியில் பிரம்மாண்டமாக டைடல் பூங்கா கட்டப்பட்டிருக்கிறது. 21 தளங்களுடன் 5 லட்சம் சதுர அடியில் டைடல் பூங்கா அமைய பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக 6000 பேருக்கு முதற்கட்டமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விரிவான தகவல்கள். நிச்சயமாக சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அங்கு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அங்குள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார். அதன்படி பட்டாபிராமில் சுமார் 330 கோடி மதிப்பீட்டில் 21 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய டைட்டில் பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் நேரடியாக அங்கு சென்று அந்த டைட்டில் பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை தரமணியில் தற்போது முதல் டைட்டில் பூங்காவானது அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் டைட்டில் பூங்காவை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் டைட்டில் பூங்காவானது அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒரு மாபெரும் டைட்டில் பூங்காவானது அந்த பட்டாபிராமில் அமைக்கப்பட்டுள்ளது. உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த டைட்டில் பூங்காவானது அமைக்கப்பட்டுள்ளது. 5.57 லட்சம் சதுர அடி பரப்பளவில் சுமார் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த டைட்டில் பூங்காவானது அமைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் விசாலமான வாகன நிறுத்தவுடன் தடையற்ற மின் வசதி, பல்வகை உணவுக்கூடம், கலையரங்கம், உடற்பயிற்சி பூங்கம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த டைட்டில் பூங்காவானது அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 21 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த டைட்டில் பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார். டைட்டில் பூங்காவை திறந்து வைத்த பிறகு தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள அந்த டைட்டில் பார்க் நிறுவனத்தின் வளர்ச்சியை தொழில்துறை செயலாளர் அவருக்கு விரிவாக விளக்கினார். எப்போது இந்த டைட்டில் நிறுவனமானது உருவாக்கப்பட்டது, முதல் டைட்டில் பூங்காவானது எப்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது, இப்போது தமிழ்நாடு அரசு அந்த சிறு நகரங்களில், அதாவது 2ஆம் கட்ட நகரங்களில் சிறிய அளவிலான டைட்டில் பூங்கா என்று அழைக்கப்படும் நியோ டைட்டில் பூங்காவை அமைத்து வருகிறது. இந்த டைட்டில் பூங்காவானது 8 டைட்டில் பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விரிவான அந்த விளக்கத்தை தொழில்துறை செயலாளர் தற்போது அவருக்கு அளித்து வருகிறார். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த டைட்டில் பூங்காவின் அந்த மினியேச்சர் என்று அழைக்கப்படும் இந்த சிறிய அளவிலான மாதிரி வடிவத்தை பார்வையிட்டு வருகிறார். அந்த பார்வையிட்டு அந்த டைட்டில் பூங்காவில் என்னென்ன வசதிகள் உள்ளது, எவ்வளவு வசதிகள் உள்ளது, வெளியே என்ன வசதிகள் உள்ளது, உள்ள என்ன வசதிகள் உள்ளது என்பது தொடர்பாக அந்த தொழில்துறை அந்த தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழக மேலாண் இயக்குனர் சந்தீப் தந்தூரி அவர்களுக்கு விரிவாக விளக்கி வருகிறார். இந்த டைட்டில் பூங்காவை பொறுத்தவரை சென்னை புறநகர் பகுதி மக்களுக்கு அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையின் அந்த நடுப்பகுதியில் மட்டும்தான் தற்போது இந்த தகவல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் உள்ளது. டைட்டில் பூங்கா மூலம் சுமார் 6000 பேருக்கு சென்னை புறநகர் பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் டைட்டில் பூங்காவை திறந்து வைத்த பிறகு அந்த டைட்டில் பூங்காவில் பல்வேறு நிறுவனங்களுக்கு பணி இடஒதுக்கீடு ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்தில் வழங்க உள்ளார். அந்த பட்டாபிராமன் டைட்டில் பூங்கா வளாகத்திலேயே நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த நிறுவனங்களுக்கான இடங்களை ஒதுக்கீட்டு ஆணைகளையும் தற்போது அங்கிருந்து வழங்க உள்ளார்.
கண்ணன், திமுக அரசு தொடர்ந்து தொழில் வளர்ச்சியை முன்னெடுக்கும் விதமாக டைடல் பூங்காக்களை திறந்து வருகிறது. தற்பொழுது பட்டாபிராமில் அமையிருக்கும் இந்த டைடல் பூங்காவுடைய முக்கியத்துவம் என்ன? வடசென்னையில் இது என்ன மாதிரியான தொழில் வளர்ச்சிக்கு முன்னெடுக்கும்? நிச்சயமாக தகவல் தொழில்நுட்ப அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதில் திமுக அரசானது முன்னணியில் இருக்கிறது என்று கூறலாம். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் கருணாநிதி தான் தமிழகத்தில் அந்த டைட்டில் பூங்கா என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி முதல் டைட்டில் பூங்காவை தரமணியில் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு டைட்டில் பூங்காக்களை அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மனக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி. சிறப்புமிக்க இன்றைய விழாவில் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 6000 தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு அந்த தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான பணி ஒதுக்கீட்டு ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அந்த டைட்டில் பூங்கா வளாகத்தில் வழங்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் திருச்சியிலும் மதுரையிலும் டைட்டில் பூங்கா அமைக்கும் பணியை தமிழ்நாடு அரசு தற்போது மேற்கொண்டு வருகிறது. அந்த 2 இடங்களில் இந்த டைட்டில் பூங்காக்களானது அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறிய அளவிலான நகரங்களில் நியோ டைட்டில் பார்க் என்று அழைக்கப்படும் சிறிய அளவிலான டைட்டில் பூங்காக்களையும் தமிழ்நாடு அரசு அமைக்கும் பணிகளான தற்போது மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தூத்துக்குடி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த நியோ டைட்டில் பூங்காக்கள் தற்போது திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. தற்போது பட்டாபிராமில் கட்டப்பட்டிருக்கும் டைடல் பூங்காவில் என்ன மாதிரியான நவீன வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அது பற்றியான விரிவான தகவல்களை சொல்லுங்க கண்ணன். பட்டாபிராம் டைட்டில் பூங்காவை பொறுத்தவரை உலகத்தரம் வாய்ந்த பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. பட்டாபிராம் டைட்டில் பூங்காவானது அந்த கட்டுமான பணிகளை பொறுத்தவரையில் அந்த பசுமைக்கு ஏற்ற வகையில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் இந்த டைட்டில் பூங்காவானது அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 21 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த டைட்டில் பூங்காவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான அனைத்து அதிநவீன வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.